ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ரிஷப லக்னத்திற்கு ஒரு 47 நாட்கள், அதாவது செப்டம்பர் 13ஆம் தேதி வரைக்கும், இப்போ ஜூலை 29லிருந்து செவ்வாய் கிரகம் கன்னி ராசியில் செல்லக்கூடிய அமைப்பு. சனியினுடைய பார்வை, செவ்வாய் சனி பார்வைக்காகத்தான் இந்த பதிவு. ரிஷப லக்னத்திற்கு 5ஆம் இடத்துல போய் செவ்வாய் போகிறது ஒரு வைராக்கியத்தை கொடுக்கும், ஒரு பிடிவாத குணத்தை கொடுக்கும், ஒரு முரட்டு சுபாவத்தை கொடுக்கும். குழந்தைகள்கிட்ட ஒரு தேவையில்லாத ஒரு வேகம் அதிகரிக்கும். போக்கிரித்தனம்னு சொல்கிறோம் இல்லையா, விளையாட்டு புத்தி, அதுவில் கூடவே கொஞ்சம் போக்கிரித்தனம் அதுவும் அதிகரிக்கும். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் அங்கே சனியினுடைய பார்வை படும்போது இந்த 2 பேருக்கும் ஆகாது. ஆனால் நமக்கு சனி யார் அப்படின்னா, இப்போ 11ல் போய்கிட்டு இருக்கார். அதனால் ஒரு நல்ல பொசிஷனில் தான் இருக்கார். உறவுகளுக்கு ஒரு பாலமாக இருக்கார். நம்ம அறிவு விருத்தி பண்ணுறதுக்கு உதவுறாரு. நம்மளுடைய பிரயாணங்கள், நம்மளுடைய இடமாற்றங்கள், நமக்கு உண்டான உறவுகள், அது சகோதரமோ கணவன் மனைவியோ பெற்றோர்களோ உறவுகளை பலப்படுத்துகிறாரு. மற்றும் நண்பர்கள் வகையிலையும் நமக்கு சமூகத்தின் சார்பிலையும் ஒரு நல்ல அறிகுறிகளை தென்படுற அளவுக்கு சேஃப்டியாக தான் போயிட்டுருக்காரு சனி. சரி, செவ்வாய் மட்டும் நமக்கு ஒன்றும் கெட்டவர் கிடையாது. அவர் நல்லவர் தான். நமக்கு சிந்தனையில் ஒரு ஒரு வில் பவரை கொடுக்குறவர், வேகத்தை கொடுக்குறவர், ஆக்டிவ்னஸை கொடுக்குறவர், பேச்சுலையும் ஒரு கராராக பேசக்கூடிய ஒரு தொனியை கொடுப்பவர். கொஞ்சம் சவுண்டாகவே பேசுவோம். அதே நேரத்தில் பண வரவையும் கொடுக்குறவர் தான். மற்றபடி குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம், வேலை சம்மந்தப்பட்ட விஷயம், இதெல்லாம் நல்லா இருக்குது செவ்வாயும். ஆனால் செவ்வாயினால தான் சில பேருக்கு அவங்க ஜாதகப்படி கடனும் வரும், பகையும் வரும், அதே போல் வழக்கும் வரும், அதாவது நோயும் வரும். அப்போ பகை, நோய், கடன் அப்படின்றதுக்கும் கணக்கு இங்கே இருக்குது. ஆனால் வேலைக்கு அது சப்போர்ட். ஸோ இந்த வகையில் ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக இருக்குது. 5ஆம் இடமும் 11ஆம் இடமும் நல்ல ஸ்தானங்கள் தான். அது 5லே ஒரு கிரகம் இருந்தாலும் 11ல் ஒரு கிரகம் இருந்தாலும் நம்மளை ஒன்றும் கெட்டுப்போக போகிறதில்ல. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இந்த செவ்வாய் கிரகம் 3 நட்சத்திரத்தின் வழியாக போவார். சூரியனுடைய நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம், தன்னுடைய நட்சத்திரமான செவ்வாயினுடைய நட்சத்திரம். அப்படி போகக்கூடிய காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அது வேலை செய்யும். இப்போ சூரியனுடைய நட்சத்திரத்தில் போகும் பொழுது நமக்கு வீடு சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள், வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிறது, இது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள். சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போகும்போது சிறு பிரயாணங்கள், டிரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தைகள், குதூகலம், என்டர்டெயின்மெண்ட்டு, திருமணம் போன்ற சுபகாரியங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொடுப்பார். அதே தன்னுடைய நட்சத்திரத்தில், சித்திர நட்சத்திரத்திலே போகும்போது நமக்கு ஒரு நல்ல வைராக்கியத்தை கொடுப்பார். நமக்கு ஒரு நல்ல கோல் செட்டிங் மைண்டை கொடுப்பார். அதாவது குறிக்கோள், அதை உணர்த்துவார். அப்போ தெய்வ அனுகிரகத்தையும் கொடுப்பார். ஸோ அப்படிப்பட்ட செவ்வாயினுடைய பலன்கள் சனியினால் பாதிக்கப்படுதா? ஏன்னா இந்த 2 பேருக்கும் ஆகாது. செவ்வாய்க்கும் சனிக்கும் ஆகாது. என்னதான் இவங்களும் லாபத்தில் இருந்தாலும், செவ்வாயும் பூர்வ புண்ணியத்தில் இருந்தாலும், நல்ல பாவங்களில் இருந்தாலும், இந்த பார்வைகள்னால சில பிரச்சனைகள் இருக்குது. இப்போ சனி உத்திரட்டாதி 2ஆம் பாவத்தில் போகிறார் இல்லையா. இப்போ செவ்வாய் கன்னி ராசியில் என்ட்ரான உடனே அந்த 2ஆம் பாவத்தில் தான் இருப்பார். இப்போ 29ஆம் தேதியிலிருந்து பார்த்திங்கன்னா ஒரு 3ஆம் தேதி வரைக்கும், ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரைக்கும் கன்னியிலேயே தான் செவ்வாய் அம்சத்தில் இருப்பார். சனியும் அம்சத்தில் கன்னியிலேயே தான் இருப்பார். அப்போ அந்த நாட்களாவது நமக்கு ஏதோ ஒரு நெருடல் ஏற்படும். குழந்தைகிட்ட மனஸ்தாபம், குழந்தைய அவங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய சில பிரச்சனைகள். இப்போ ஒரு வம்பை தேடிட்டு வர்றாங்கன்னு வைங்க. அதே மாதிரி நமக்கு திருமண வயதில் குழந்தை இருக்கும்போது திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் வருது. இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அதனால் இந்த 2 கிரகம் பார்க்கறதுனால நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கணும், ஸ்மூத்தாக போய்க்கணும்.
இப்போ வந்து 5ஆம் இடம்ங்கிறதும் 11ஆம் இடம்ங்கிறதும் உற்பத்தி ஸ்தானம் கிடையாது. இப்போ நம்ம வேலையில் ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்டதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அதை நம்ம பார்க்க வேண்டியதில்லை. ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்டதுக்கு அகெயின்ஸ்டாக தான் இருக்குது. இப்போ இதே நீங்கள் வந்து ஒரு மேற்பார்வை பார்க்குறீங்க, அல்லது உங்களுடைய கலைத்திறமையை வச்சு பிழைக்கிறீங்க, உங்களுடைய புத்திசாலித்தனத்தை வச்சு பிழைக்கிறீங்க, அல்லது நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, வேலையில் வந்து பொறுப்பாக வந்து செயல்படுறீங்கன்னும் போது, அந்த வேலையில் நம்ம ஈஸியாக சந்தோஷமாக வேலை பார்க்குறது எப்படி? ஏதோ ஒரு டென்ஷனை யாராவது ஒன்று ஏற்படுத்தும் போது அது நமக்கு முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கிறது எப்படி? இதை மட்டும் அந்த 3 நாள், அந்த 5 நாள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, 3ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறமும் லைட்டாக இருக்கும், ஆனால் பெருசாக பாதிக்காது. அதனால் இந்த 47 நாட்கள் என்பது நமக்கு குழந்தைகள்னால் வரக்கூடிய டென்ஷன், செலவுகள் இப்படியும் எடுத்துக்கணும். அது போக சனி பொருத்தம் பார்வை அப்படின்னு எடுத்துக்கும்போது நமக்கு ஒரு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அல்லது கஸ்டமர்னால் நமக்கு வரக்கூடிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு எடுக்கும் பொழுது, இப்போ ரத்த சம்மந்தப்பட்ட உறவுகள் இருக்காங்க, நண்பர்கள் இருக்காங்க, அது வந்து ஒரு பழகக்கூடிய உரிமையிலலாம் நம்ம பழகுறோம், பேசுகிறோம். ஆனாலும் ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு திங்க் பண்ணுற அளவுக்கு அங்கே நிகழ்வுகள் இருக்கும். இவ்வளவு நாள் பழகி நம்மளை ஏன் புரிஞ்சுக்கலாம்? ஏன் இப்படி பேசுனாங்க? ஏன் இப்படி நினைக்கிறாங்க? ஏன் நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இல்லை? ஏன் இந்த மாதிரி ஒரு மாதிரி நம்மளை புண்படுற மாதிரி செஞ்சுட்டாங்க? அப்படின்ற அந்த ஃபீலை கொடுக்கறது தான் இந்த பார்வை, செவ்வாய் கிரகமும் சனி கிரகமும். மற்றபடி இதில் வந்து உங்களுக்கு பாவங்களை பொறுத்த வரைக்கும் பாதிப்பு இல்லாத பாவங்கள் தான். அதுக்கு இல்லாமல் ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குருவும் பவர்ஃபுல்லாக இருக்கார், தொழில் ஸ்தானத்தில் இருக்கிற ராகுவும் பவர்ஃபுல்லாக இருக்கார். அதனால் பிரச்சனை இல்லை. இந்த செவ்வாய் வந்து நம்ம ஜனன ஜாதகத்தில் உபநட்சத்திரம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது பாஸ்கர அஸ்ட்ராலஜியில். அதில் கணித்து பார்க்கும்போது 8ஆம் பாவம் 12ஆம் பாவ தொடர்பாக இருந்தாலோ, அல்லது ஏற்கனவே நமக்கு சனி அந்த மாதிரி 8, 12 பாவ தொடர்புகளாக இருந்தாலோ, இந்த 2 பேரினுடைய திசாபுத்தி அந்தரங்கள் சூட்சுமங்கள் நடந்தாலோ, அதில் வந்து சில சந்தோஷத்துக்கு பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி நமக்கு ஒரு வேலை வாய்ப்புக்கு தடை, பண வரவில் பிரச்சனை, மகிழ்ச்சிக்கு பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கோங்க. இந்த 8, 12 துக்கக்காரகனாக இந்த 2 கிரகங்கள் வந்தால் மட்டும் நீங்கள் இதை பற்றி பயப்படுங்க. மற்றபடி இந்த செவ்வாய் சனி பார்வை நார்மலாக நம்ம மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு, கொஞ்சம் சாந்தமாக பிஹேவ் பண்ணிக்கிட்டு, கொஞ்சம் அன்பு பாசத்தை மட்டும் நினச்சிக்கிட்டு, சில விஷயங்களுக்கு கோவப்படாமல் விட்டு கொடுத்து போய்கிட்டே இருந்தால் இது ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்ல பலன்கள் தான். அந்த 5 நாட்கள், இந்த 29ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதி செப்டம்பர் 3 வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்கன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். வெற்றிஜோதிடம்.comனு சொல்லி வெப்சைட் போங்க. அதில் வந்து என்னுடைய ஆப்பு டவுன்லோடு, மொபைல்லையே டவுன்லோடு பண்ணிக்கிற வசதி இருக்குது. அந்த ஆப் மூலமாக என்னுடைய பதிவுகளை பார்த்து பயன்பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.